எஸ்ஏ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லையா, ட்ரைனிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்க, அதே மாதிரி பிசி ட்ரைனிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து மாணவர்களிடையே வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் வந்து டிஎன்யூசரி தலைவரில் வந்து என்ன என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ்ஏ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரையுமே வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே வந்து இல்லை. சேம் டைம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்குமே வந்து எந்த ஒரு சேர்பர்சனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரையுமே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு போர்டு இருக்கு அப்படின்னா அந்த போர்டுக்கு ஒரு தலைவர் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா அவரோட இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ போர்டுக்கு வந்து இப்போ தலைவர் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அதுவுமே வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து முடிய போகுது. நம்மகிட்டயுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சார் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்குமே வந்து நம்ம வந்து மெயில் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்டரில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட சிச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது, எனக்கு வந்து ஏஜ் வந்து முடிய போகுது, தயவு செய்து எனக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மெயில் வந்து போடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க, நிறைய பேர் வந்து அந்த பார்டர் ரேஞ்சில் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து மெயில் பண்ணால் மட்டும்தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து அந்த வயது வரம்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து மெயில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்புமே வந்து நம்ம மெயில் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து மெயில் பண்ணுவோம். ஓகேவா? சேம் டைம் வந்து சார் நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி எல்லா அகாடமியுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்டில் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து அவங்க ஒபினியன். ஓகேவா? ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஒபினியன். ஸோ பெரிய பெரிய அகாடமியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசாமல் தான் இருக்காங்க. அண்டு அது வந்து நீங்கள் தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த ஒரு அகாடமியே வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி சார் பிசி ட்ரைனிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பிசி ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் பிஆர்எஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வரைக்கும் வந்து தெரியல. மேபி இந்த டிசம்பருக்குள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அடுத்து பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து எஸ்ஐக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரையுமே வந்து ட்ரைனிங் வந்து கூப்பிடல, அப்பாயின்மெண்ட்டுமே வந்து இன்னும் இஷ்யூ பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ அதையுமே வந்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 18ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து வருது. அதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தபடியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அண்டு ட்ரைனிங் எல்லாமே வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எஸ்ஐக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணல, ட்ரைனிங் கூப்பிடல. அப்படி இருக்கும்போது எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது நமக்குமே வந்து கேட்க தோணும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ பிசியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து கூப்பிடல, ட்ரைனிங் கூப்பிடாம எப்படி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான சட்ட சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கமாண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சார் டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமாண்ட் வந்து போட்டிருந்தீங்க. அது வந்து முற்றிலும் வந்து தவறானது. டிஎன்பிசி போர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டு போர்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து மிகவும் துல்லியமாக உண்மைத்தன்மையை மட்டும்தான் வந்து வச்சு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கரப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இப்போ வந்து கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, பிசிக்கல் வந்து நல்லா பண்ணுறீங்க, மெடிக்கல் ஃபீட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களை அப்பாயின்மெண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வந்து பணம் கொடுத்து போகிறது, சர்டிஃபிகேட் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு போகிறது இந்த மாதிரி வந்து கிடையாது. ஓகே, அதனால நீங்கள் டிஎன்பிசியும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி எந்த ஒரு பேடு கமெண்ட்டுமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. சரியா? ஏன்னா டிஎன்பிசி போர்டும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுமே சரி ரெண்டுமே வந்து மாணவர்களுக்காக உண்மைத்தன்மையை மட்டும்தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டிஎன்பிசி மாதிரியுமே வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி நீங்களுமே வந்து அதை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி
ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு படிக்க வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து கோட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் கால்பர் அதே மாதிரி பிசி எக்ஸாம் கால்பர் வந்து கண்டிப்பா நாங்க வந்து எடுப்போம், ரெக்யூர்மெண்ட் வச்சு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வருஷம் அந்த டிசம்பர் எண்ட்லயோ இல்லைன்னா நவம்பர் எண்ட்லயோ வந்து இந்த மாசம் வந்து எஸ்ஏ எக்ஸாம் இவ்வளோ வேகன்சி, இந்த மாசம் வந்து பிசி எக்ஸாம் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களிடையே வந்து ஒரு உத்வேகமா வந்து இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சார் எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, இன்னும் ட்ரைனிங் போகல, எப்போ கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஏஜ் பார்ல இருந்தாலுமே நீங்க படிங்க. சார் நான் வந்து எலிஜிபிளா இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ சிலபஸ் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாருங்க, ஸ்கூல் புக் வந்து நல்லா படிங்க, சைக்காலஜி போட்டு பாருங்க. இது எல்லாமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல வந்து இந்த பிசிக்கல்ல வந்து ரன்னிங்ல மிஸ் பண்ணவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எதுல வீக்கா இருக்கோமோ அதை தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பர்ஃபெக்டா வந்து நமக்கு வந்து செட் ஆகும். அதனால நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டடில வீக்கா இருக்கீங்க அப்படின்னா ஸ்டடில வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிசிக்கல்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கல்ல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் எக்ஸாம் வந்த பிறகு நான் பாத்துக்கிருவேன், எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நான் வந்து பிசிக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப இருந்தே வந்து நான் மட்டும்தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன், என்னால வந்து பிசிக்கலும் பாஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா வந்து போஸ்டிங்கும் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய டியூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்து ஈஸியா பாஸ் பண்ணி யூனிஃபார்ம் வந்து போட்டுடலாம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஓகே, அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்குமே வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்களுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருந்தே படிச்சா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து நல்லா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் வந்து அவ்வளவு ஹெவியா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். படிக்காம இருந்துட்டு நம்ம சும்மா ஜாலியா இருந்தோம் அப்படின்னா கால்பர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ படிக்கக்கூடிய காவல்துறை, எஸ்ஏ எக்ஸாம் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி பிசி எக்ஸாம் ஸ்டூடெண்ட், நீங்க எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தாராளமா 6 to 12 10th வரைக்குள்ள புக்கை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமில வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்தேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள எல்லா ஸ்கூல் புக்குமே வந்து நல்லா படிங்க. வேர் டு ஸ்டடி அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்லையும் அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு குரூப்லையுமே வந்து வேர் டு ஸ்டடி அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராம்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், அந்த சைக்காலஜி அண்டு சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அந்த சிலபஸ் சார்ந்த எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து போட போகிறோம். அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டாப்பிக்கு, என்ன டெஸ்ட்டு, எத்தனை மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து அப்டேட் தருவேன். டெலிகிராமில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே வந்து உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ கால்பர் எப்போ வேணா வரட்டும், வேகன்சி எவ்வளோ வேணா இருக்கட்டும், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரன்னிங் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க தான் வந்து எஸ்ஐ. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அண்டு ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போறக்கூடிய மாணவ மாணவிகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பிசிக்கல் வந்து ஓகே ஆயிடுச்சு, அடுத்து மெடிக்கல் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இன்டர்வியூ வந்து பாஸ் பண்ணியாச்சு, அடுத்து அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் வரணும். இதுக்கு இடையில வந்து கோர்ட்ல கேஸ் நம்ம வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவங்களுமே வந்து வேலைக்கு போகணும், சேம் டைம் வந்து நம்மளுமே வந்து வேலைக்கு போகணும். ஓகேவா, ஸோ இதுல உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல உங்களோட பேரு, குவாலிஃபிகேஷன், ஹைட் அண்ட் வெயிட், எந்த டிஸ்ட்ரிக்ட், ப்ரீவியஸ் எக்ஸாம் மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லையுமே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.